26வது ശ്ലോകം. പിതാ മേ കിന്ന ജാനാതി നാരദസ്യ ഗുണാൻ ബഹൂൻ ദ്വിതീയ സാമഗോ നാസ്തി ത്രിഷു ലോകേഷു തത്സമാ. நாரதருக்கு ரொம்ப ரொம்ப குணங்கள் இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு தெரியுமே. சமகானம் தெரியற இன்னொருத்தர், நாரதருக்கு ஈக்குவலான ஒருத்தர் இந்த திரிலோகத்திலையும் கிடையாது அப்படிங்கிறதும் அப்பாவுக்கு தெரியாதா? 27வது ஸ்லோகம். தஸ்மாதஸௌ மயா நூனம் விருதபூர்வம் சமாகமாத் பச்சாத் சாபவசாத் ஜாதோ வானராஸ்யோ குணாகரா. அதனால நான் ஆல்ரெடியே நாரத முனிய மனசுல கணவராயிட்டு സ്വീകരിച്ചിட்டேன். அதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச சாபத்தோடு பலமாயிட்டாக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவரான அவருக்கு வானர முகம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தது. என்னோடு கணவரானதுக்கு அப்புறமாக்கும், நான் மனசுல அவரை கணவராயிட்டு സ്വീകരിച്ചதுக்கு அப்புறமாக்கும் அவருக்கு இந்த நிலைமை வந்தது. 28வது ஸ்லோகம். கின்னரான பிரியாகஸ்ய பவந்தி துரகானனா கான வித்யா சமாயுக்தா கிம்முகேன வரேணஹ. குதிரையோடு முகம் இருக்கிறவாளாக்குமே இந்த கிண்ணறர்கள். அவளை ஆராதும் விரும்பாம இருக்காளா? அவ கான வித்யேல ரொம்ப பண்டிதர்கள் அல்லவா? நல்ல முகத்தால என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளது? குதிரையோடு முகம் இருக்கிற கிண்ணறர்கள் அழகா பாட்டு பாடுறவாள் அல்லவா? 29வது நாமம். பிதரம் ப்ரூஹி மே மாதர் விருதோயம் முனி சத்தமா தஸ்மாத் த்வமாக்ரஹம் த்யக்த்வா தேஹி தஸ்மை ஜமாமுதா. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் அந்த முனி சிரஷ்டனை மனசுல திருமணம் பண்ணிட்டுட்டேன் அப்படிங்கிறத. அதனால என்ன ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த முனிக்கு கன்யாதானம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பாவோட மனசுல வேற எந்த ஆக்ரகமும் வேண்டாம். ஒரு ராஜகுமாரனுக்கு தான் என்ன திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தை வேண்டான்னு வச்சுட்டு இந்த நாரத முனிக்கு என்ன திருமணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு அந்த ராஜகுமாரி தன்னோட அம்மா கிட்ட சொன்னா அப்படின்னு நாரதர் வியாசர் கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரதர் சொல்லறார். அதனால நாரத உவாஜ. 30வது ஸ்லோகம். இதி புத்ர்யாவஜ ஸ்ருத்வா ராஜ்ஞீ ராஜ்ஞே நிவேதயத் ஆக்ரஹம் சுந்தரி ஞாத்வா சுதாயா நாரதே முனௌ. நாரதனில புத்திரிக்கு உள்ள அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை பார்த்துட்டு அதை புரிஞ்ச ராஜ்ஞி புத்திரியோட வாக்குகளை கேட்டுட்டு அதை உடனடியாயிட்டு ராஜாவை தெரியப்படுத்தினான். 31வது ஸ்லோகம். விவாஹம் குரு ராஜேந்திரா தமயந்த்யா சுபே தினே முனினா சஜ சர்வஜ்ஞோ
വൃതോസൗ മനസാനയാ. രാജേന്ദ്ര, രാജാവേ, മഹാരാജാവേ, ഒരു ശുഭനാൾ പാത്ത് ദമയന്തിയോട് തിരുമണത്തെ നടത്തുങ്കോ. സർവജ്ഞാനിയാണ് அந்த நாரத முனியே நம்மளோட புத்திரி மனசுல கணவராயிட்டு സ്വീകരിച്ചിട്ടാ அப்படின்னு மகாராணி மகாராஜா கிட்ட சொன்னா அப்படின்னு நாரதர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரதர் வியாசருக்கு சொல்லறார். அதனால நாரத உவாச்ச. 32வது ஸ்லோகம். இதி சஞ்சோதிதோ ராஜ்ஞா சஞ்சய பிருதிவிபதி சகார விதிவத் சர்வம் விதிம் வைவாகிகம் ததா. இப்படி ராஜ்ஞி பிரேரணை பண்ணினதால சஞ்சயன் அப்படிங்கிற மகாராஜா புத்திரியோடு விவாக கர்மங்கள் எல்லாம் விதி பிரகாரம் செஞ்சார். 33வது ஸ்லோகம். ஏவம் தாரகிரஹம் கிருத்வா வானராஸ்ய பரந்தவ ஸ்திதஸ்தத்ரைவ மனசா தஹ்யமானேன சான்வஹம். இப்படியாக திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம், அந்த ராஜகுமாரிய திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் வானர முகம் இருக்கிற நான், நாரதன் அப்படிங்கிற நான் அங்கேயே கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தேன். மனசுல ரொம்ப கவலையெல்லாம் இருந்தது. இப்படி எல்லாரும் என்னோட முகத்தை பார்த்து சிரிக்கிறாளே, கிண்டல் பண்றாளே அப்படிங்கிற அந்த கவலையோடு கூடிட்டு மனசு நீறி அந்த மனைவியோட கிரகத்துல நான் கொஞ்ச நாளைக்கு இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு நாரத முனி வியாசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். 34வது ஸ்லோகம். யதா கச்சத் ராஜசுதா சேவார்த்தம் மம சந்நிதௌ அபவம் துக்க சந்தப்த ததாஹம் வானரானனா. எப்ப வாக்குமோ என் பக்கத்துல என்ன சுஷ்ரூஷை பண்றதுக்காக ராஜகுமாரி வரது, அப்பெல்லாம் வானர முகம் இருக்கிற நான் ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிப்பேன். 35வது ஸ்லோகம். தமயந்தி துமாம் வீக்ஷ்ய பிரபுல்லவதனாம்புஜா சோகம் வானரவக்த்ரத்வாத் நச்சகார கதாதனா. என்ன பார்க்கறத அந்த ராஜகுமாரியா இருக்கிற என்னோட மனைவியோட முகம் அப்படி நன்னா சந்தோஷத்துல தாமரப்பூ மாதிரி விகசிக்கும். எனக்கு வானர முகமாக்கமே இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு என்னோட மனைவி ஒருபோதும் துக்கிக்கலை. 36வது ஸ்லோகம். ஏவம் கச்சதி காலே து சஹசா பர்வதோ முனி குர்வம் ஸ்தீர்த்தான்யநேகானி திரஷ்டும் மாம் சமுபாகதா. இப்படி காலம் கொஞ்சம் கடந்து போச்சு. பர்வத முனி ரொம்ப காலம் பல பல தீர்த்தாடனங்கள் செஞ்சதுக்கு அப்புறம், பல தீர்த்த ஸ்தானங்களிலேயும் போய் சஞ்சாரம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன வந்து பார்க்கறதுக்கு ஆயிட்டு திடீர்னு அங்க வந்து சேர்ந்தார். அந்த பர்வத முனியாக்குமே என்ன சபிச்சது. 37வது ஸ்லோகம். மாயாதிமானித பிரேம்னா பூஜிதஸ்ச யதா விதே ஆசீன ஆசனே திவ்யே வீட்சிய மாம் துக்கிதோ ஹ்யபூத். நான் ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு அந்த பர்வத முனிய ரொம்ப பகுமான பூர்வம் ஸ்வீகரிச்சேன்.
யதாவிதி அதிதி சல்காரம் பண்ணினேன். திவ்யமான ஆசனத்துல உட்காந்து அவரு என்ன பார்த்து ரொம்ப துக்கிச்சார். உனக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாயிடுத்தே, வானரனோட முகமாயி நீ இப்படி வளரையே அப்படிங்கிற பாவத்துல அவர் என்ன துக்கத்தோடு கூடி பார்த்தார். 38வது ஸ்லோகம். கிருததாரம் வானராஸ்யம் தீனம் சிந்தாதுரம் ரிஷம் தயாவான் மாமுவாதேதம் பர்வதோ மாதுலம் கிருஷம். திருமணம் பண்ணிட்டு இருக்கிறவனாயிருக்கிற நான், வானர மகனாயிருக்கிற நான், ரொம்ப ரொம்ப சங்கடத்தோடு கூடி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற நான், நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் எனக்கு தோணலை, அதனாலேயே ரொம்ப மெலிஞ்சு இருக்கிற நான். அப்படி இருக்கிற எங்கிட்ட கருணையோடு கூடிட்டு அந்த பர்வதன் அப்படிங்கிற முனி சொன்னார். ஏதோ ஒரு கோபத்துல திடீர்னு என்ன சபிச்சிட்டார். இப்ப என்ன இந்த நிலைமையில பாக்குறது அவருக்கு சங்கடம் உண்டாச்சு, அதனாலேயே கருணை வந்தது. அதனால அவர் எங்கிட்ட காருண்யத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னார். 39வது ஸ்லோகம். மயா நாரத கோபாத்வம் சப்தோசி முனி சத்தமா நிஷ்கிருதிம் தஸ்ய சாபஸ்ய கரோம்யத்ய நிஷாமயா. முனிசிரஷ்டனான நாரத மகர்ஷே, திடீர்னு வந்த கோபத்தால உங்களை நான் சபிச்சிட்டேன். அந்த சாபத்துக்கு நான் இப்பவே பரிகாரம் செய்யறேன். 40வது ஸ்லோகம். பவத்வம் சாருவதனோ மம புண்ணியேன நாரத திருஷ்ட்வா ராஜசுதாம் சித்தே கிருபாஜாதா மமாதுனா. நாரத மகர்ஷே, என்னோடு புண்ணியத்தால, நான் செஞ்சிருக்கிற புண்ணியங்களால நீங்கள் அழகாயிட்டு பவிக்கட்டும். அந்த ராஜகுமாரி பார்த்துட்டு நிக்கிறத என்னோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு அப்படி அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரத மகர்ஷி சொல்றார் வியாசர் கிட்ட. அதனால நாரத உவாச்ச. 41வது ஸ்லோகம். மயாபி பிரவணம் சித்தம் கிருத்வா ஸ்ருத்வாஸ்ய பாஷிதம் அனுக்ரஹ கிருத சத்ய தஸ்ய சாபஸ்ய தட்சணாத். பர்வதமுனி சொன்னதை கேட்டோன்னே என்னோட மனசு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிடுத்து. எனக்கும் அவர்கிட்ட இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுத்து. அதனாலேயே உடனடியா நான் அவருக்கு கொடுத்த அந்த சாபத்திலேந்து அவரை விடுதல் பண்ணினேன் அப்படின்னு நாரத மகர்ஷி வியாசர் கிட்ட சொன்னார். 42வது ஸ்லோகம். பாகினேயா தவாப்யஸ்து கமனம் சுரசத்மனே சாபஸ்யானுக்ரஹகாமம் கிருதோயம் பர்வதாதுனா. பர்வதமுனே, நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களை சபிச்ச அந்த சாபத்திலேந்து விடுதல் கொடுக்கிறேன். அதனால பாக்கியம் செஞ்சவரே, அதிர்ஷ்டசாலியான உங்களுக்கு நீ தேவலோகத்துக்கு பிரவேசனம் கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த பர்வத முனி கிட்ட சொன்னேன் அப்படின்னு நாரத முனி வியாசர் கிட்ட சொல்றது யாக்கும் பாக்குறோமே. அதனால அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரதர் வியாசருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால மறுபடியும் நாரத உவாச்ச. 43வது ஸ்லோகம். ஜாதோஹம் சாருவதனோ வஜனாதஸ்ய பஷ்யத ராஜபுத்ரீ து சந்துஷ்டா மாதரம் பிராஹ சத்வரம். பர்வதமுனி பார்த்துண்டு நிக்கிறத அவரோட அனுகிரகத்தால என்னோட முகம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப குஷியான என்னோட மனைவியான ராஜகுமாரி ஓடி போய் அம்மா கிட்ட விஷயத்த சொன்னா.
44வது ശ്ലോകം. മാതസ്തേ സുമുഖോ ജാതോ ജാമാദാജ മഹാദ്യുതി വചനാത് പർവതസ്യാദ്യ മുക്തശാപോ മുനേരഭൂത്. அம்மா, உங்களோட புத்திரியோடு கணவர் ரொம்ப அழகாயிட்டு இருந்துட்டார். பர்வத முனியோட அனுகிரகத்தால அவருக்கு சாபமுக்தி கிடைச்சிடுத்து அப்படிங்கிற விஷயத்த போய் சொன்னா. 45வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் ராஜ்ஞா கதிதம் தத்து ராஜனே யயௌ த்ரஷ்டும் முனிம் தத்ர சஞ்சய பிரீதிமாம் ததா. அத கேள்விப்பட்ட ராஜ்ஞி உடனடியா மகாராஜாவுக்கு விஷயத்த சொன்னா. ரொம்ப குஷியான சஞ்சயன் அப்படிங்கிற மகாராஜா நாரத முனிய பார்க்கறதுக்கு அங்க வந்து சேர்ந்தார். சந்தோஷத்தோடு கூடிட்டு வந்தார். 46வது ஸ்லோகம். தனம் சமர்ப்பிதம் ராஜ்ஞா சந்துஷ்டேன ததாமஹத் மஹ்யம் ச பாகினேயாய பாரிபர்ஹம் மகாத்மனா. ரொம்ப குஷியாயிட்டு இருந்த அந்த மகாராஜா எனக்கும் பர்வதனுக்கும் சம்மானமாயிட்டு நிறைய தாராளம் தனத்தை தந்தார். 47வது ஸ்லோகம். ஏதத்தே சர்வமாக்யாதம் வர்த்தனம் யத் புராதனம் மாயாயா பலமாஹாத்மியம் ஹ்யனுபூதம் யதாமயா. மாயையோடு சக்தி மகாத்மியத்தை இப்படியாக நான் அனுபவிச்சு தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற என்னோடு பழைய ஒரு சரிதத்தை எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு வியாசமுனிகிட்ட நாரதர் சொல்றதையாக்குமே பார்க்கிறோம். 48வது ஸ்லோகம். சம்சாரேஸ்மின் மகாபாகா மாயா குணகிருதேன்ருதே தனுபிருத்து சுகீ நாஸ்தி நபூதோ ந பவிஷ்யதி. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிற வியாச மகர்ஷே, மாயா குணத்தால உண்டாக்கப்பட்டிருக்கிற உண்மையில்லாத மித்தியான இந்த பிரபஞ்சத்துல சரீரம் இருக்கிற ஒருத்தருக்கும் சுகம் அப்படிங்கிறது கிடையாது. இதுவரைக்கும் இல்லை, இனி உண்டாகவும் செய்யாது. 49வது ஸ்லோகம். காம க்ரோதௌ ததா லோபோ மல்சரோ மமதா ததா அஹங்காரோ மதக்கேன ஜிதா சர்வே மகாபலா. காம குரோத மோக லோப மத மாத்சரியங்கள் மமதை அகங்காரம் எல்லாம் மகாபலம் இருக்கிறவைகளாக்கும். அதை ஜெயிச்சவா ஆரும் கிடையாது. 50வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தமஸ்சைவ குணாஸ்த்ரய இமே கில காரணம் பிராணினாம் தேஹ சம்பவே சர்வதா முனே. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்கள் பிராணிகளுக்கு சரீரம் உண்டாகிறதுக்கு இந்த 3 விஷயங்களாக்கும் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு வியாச மகர்ஷிட்ட நாரத மகர்ஷி சொல்றார். மகர்ஷே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்குன்னு சொல்றார். 51வது ஸ்லோகம். கஸ்மின்ஸ்சித்
സമയേ വ്യാസ വനേഹം വിഷ്ണുനാ സഹ ഗച്ഛൻ ഹാസ്യ വിനോദേന സ്ത്രീഭാവം ഗമിദക്ഷണാത്. വ്യാസമഹർഷേ, ഞാൻ ഒരുക്ക വിഷ്ണുവോട് കൂടിയിട്ട് വനത്തിലെ ചുറ്റിക്കറങ്ങി നടക്കറത്തെ ഒരു പൊഴുതുപോക്കായിട്ട് ദിടീന് ഞാനൊരു പെണ്ണായി തീർന്നേൻ. 52ാவது ശ്ലോകം. രാജപത്നീത്വമാവന്നോ മായാബലവിമോഹിത പുത്രാ പ്രസൂതാ ബഹവോ ഗേഹേ തസ്യ നൃപസ്യഃ. മായാബലത്താല മോഹിതനാണ് ഞാനൊരു രാജപത്നിയായിട്ട് തീർന്നേൻ. அந்த ராஜாவோடு கிரகத்துல வாழ்ந்து நிறைய குழந்தைகளையும் பிரசவிச்சேன். இப்படின்னெல்லாம் நாரத மகர்ஷி வியாசருக்கு சொன்னார். மாயையோடு சக்தி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ வியாச மகர்ஷே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாயிட்டு தன்னோடு கடந்து போன காலங்களை அவரு வியாச மகர்ஷிக்கு எடுத்து சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வியாச பகவான் நாரதர்கிட்ட தன்னோடு டவுட்டை கேட்கிறார். அதனால வியாச உவாச்ச. 53வது ஸ்லோகம். சம்சயோயம் மகான் சாதோ ஸ்ருத்வா தே வஜனம் கிலா. 53வது ஸ்லோகமாக்குமே பார்க்கிறோம். സംശയോയം മഹാൻ സാധോ ശ്രുത്വാ ദേവജനം കില കഥം നാരീത്വമാവന്നസ്ത്വം മുനേ ജ്ഞാനവാൻ വൃഷം. നിങ്ങൾ சொன்னதை கேட்டுட்டு எனக்கு சந்தேகம் உண்டாகிறது, பெரிய சந்தேகமாக்கம் உண்டாகிறது. நீங்கள் சர்வஞானியாக்குமே, நீங்கள் எப்படியாக்கும் ஒரு பெண்மணியாயிட்டு தீர்ந்தாய்? உங்களுக்கு இருக்கிற ஞானத்தால நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சுட்டு இருக்கலாமே, எப்படி அது நடந்தது? 54வது ஸ்லோகம். கதம் ச புருஷோ ஜாதோ ப்ரூஹி சர்வமசேஷதா கதம் புத்ராஸ்த்வயா ஜாதா கஸ்ய ராஜ்ஞோ கிரஹேஞ்சசா. ஏது ராஜாவோடு கிரகத்துல வாழ்ந்துண்டாக்கும் நீங்கள் புத்திரர்களை பிரசவிச்சேள்? அதுக்கப்புறம் எப்படியாக்கும் மறுபடியும் புருஷனாயிட்டு இருந்தாள்? இந்த விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு எனக்கு சொல்லி தாருங்கோ. 55வது ஸ்லோகம். ஏததாக்யாஹி சரிதம் மாயாவஹ மஹாத்புதம் மோஹிதம் ச யதா சர்வமிதம் ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கமங்களாயிருக்கிற எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றது ஆராக்கும்? ஆச்சரியகரமான அந்த மாயாச்சரிதத்தை வர்ணிச்சு சொல்லுங்கோ. 56வது ஸ்லோகம். ந திருப்திமதிகச்சாமி ஸ்ருண்வம் ஸ்தவ கதாமிருதம் சர்வக்ரந்தார்த்ததத்துவம் ச சர்வ சம்சயநாசனம். உங்களோடு வாக்குகள் கேட்டு கேட்டு எனக்கு மதியாக மாட்டேங்கிறது. அமிர்தம் மாதிரி இருக்கிற வாக்குகளை ஆஸ்வதிச்சுட்டு எனக்கு போரும் அப்படிங்கிற திருப்தி உண்டாக மாட்டேங்கிறது. சர்வ சாஸ்திரங்களோடு சாரவும் சர்வ சம்சய நாசகവും ஆக்குமே உங்களோடு அந்த கதாமிருதம். இப்படி சொல்லிட்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது.